ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பார்ட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கும். இது சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவாங்க. இந்த சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 350 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 பிஞ்ச் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து, உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். சிக்கன் ஊறின பிறகு ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மூடி போட்டு மேலே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது பாருங்கள், நடுவே நம்ம திருப்பி அதை போடணும். நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வெந்துருக்குது. இதை நம்ம ஆறின பிறகு நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இதில் அந்த ஜவ்வு தோல் இந்த எலும்பெல்லாம் இருந்ததுன்னா பார்த்து எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட்லெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் பண்ண அதே எண்ணெயிலேயே 1 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதை லேசாக வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம். நம்ம சிக்கனில் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இது கட்லெட் மசாலா, இதுக்கு தனியாக சேர்த்துருக்கோம். அதனால் கட்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 2 பிஞ்ச் போல் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்தும் விட்டாச்சு. 1/2 கப்பு வேக வச்சு மசிச்செடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா கலந்து பெரட்டி விட்டுருவோம். இதில் உருளைக்கிழங்கு குறைச்சலாகவும் சிக்கன் அதிகமாகவும் சேர்க்கும்போது கட்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இந்த பக்கம் டிப்பிங்க்கு ஒரு அகலமான பவுல் இல்லாட்டி ஒரு அகலமான தட்டில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்தாச்சு. 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து 2 பிஞ்ச் போல் பெப்பர் பவுடர் சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தனியாக இருக்கட்டும். இன்னொரு பிளேட்டில் டஸ்ட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம் சேர்த்தாச்சு. இந்த பக்கம் கட்லெட் மசாலா ஆறி இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த சைஸுக்கு கட்லெட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு மாவு அந்த மசாலா எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக்கி அந்த ஓரங்களை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பாருங்கள், எல்லா கட்லெட்டும் ஷேப் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. ஓரங்கள் விரிசல் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ இதை நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கையில் டிப் பண்ணிவிட்டு ஒரு கையில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேலே கீழே சைடில் எல்லாம் அந்த முட்டை படுற மாதிரி நல்லா நனைய விட்டு நல்லா கோட்டாகணும். இன்னொரு கையில் பிரெட் க்ரம்ஸை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரே கையில் எடுத்து பண்ணும்போது சீக்கிரமாகவே பிரெட் க்ரம்ஸு ஈரமாயிடும். அதனால் ஒரு கை டிப் பண்ணுறதுக்கு ஒரு கை டஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 3-4 முறை அழுத்தி பரட்டி விட்டாக்கா நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸு நல்லா அந்த கட்லெட்டில் பிடிச்சிருக்கும். எல்லா கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேனில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அதில் எந்த அளவுக்கு கட்லெட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நான் கட்லெட் சேர்த்த உடனே திருப்பலை. இது ஒரு 3-4 நிமிஷம் கழித்து தான் திருப்புறேன்.
அப்புறம் என்னடா இது போட்ட உடனே திருப்புறாங்களேன்னு நீங்களும் திருப்ப போகிறீங்க. அப்புறம் தனித்தனியாக வந்துடும் மேலே அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம். இது ஃபுல்லாகவே போட்டால் லாங் வீடியோ போகும், அதனால் நடுவில் கட் அடித்தாச்சு. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு முறை திருப்பினா போதும், மறுபக்கம் ஒரு முறை திருப்பினா போதும். அதே மாதிரி இந்த கட்லெட் 2 பக்கமும் பொரிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் எண்ணெயில் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த முட்டையோட லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி. ரொம்பவும் பொரிஞ்சுதுன்னா அது ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருக்க அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயோடு கரைஞ்சிரும். அதனால் பார்த்து பக்குவமாக பொரிஞ்ச பிறகு நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்திங்கனாக்கா கட்லெட்டு நல்லா ட்ரையாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்மளோட கட்லெட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கட்லெட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம சிக்கனை மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரையிங் பேனில் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்லாம் போட்டு எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டே தனி தான். நீங்கள் 2 முறையிலையும் செய்து பாருங்கள். உங்களுக்கு எந்த முறை பிடிக்குதோ அந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நம்மளோட சிக்கன் கட்லெட் ரொம்பவே அருமையாக பார்க்கவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வழக்கமாக சிக்கன் சொல்லும்போது பிரியாணி இல்லாட்டி தொக்கு, கிரேவி, 65 இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் ஒரு முறை சிக்கன் எடுத்து இந்த நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி சிக்கன் கட்லெட் செய்து பாருங்கள். பசங்க அதுக்கப்புறமா விடவே மாட்டாங்க. இந்த கட்லெட்டை திரும்ப திரும்ப செய்து தர சொல்லி உங்களை தான் தொந்தரவு கொடுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கட்லெட்டை ஒரு முறை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.